Hello friends, welcome to Nimmi's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாமை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாமைங்கிறது வந்து லிட்டில் மில்லட். திஸ் இஸ் அ டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி டயட்டு. இதில் வந்து நம்ம எப்படி பொங்கல் செய்யலான்னு, ஆக்சுவலி இது ஒரு நார்மல் பொங்கல் செய்கிறது மாதிரி தான். இதில் வந்து நான் 1 கப் ஆஃப் இந்த சாமை எடுத்திருக்கிறேன். அதே ஈக்குவலாக வந்து நான் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன். ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் திஸ் லிட்டில் மில்லட் and moong dal. Let's soak both together. ரெண்டையும் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து பொங்கல் தாளிச்சிடலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு இந்த மிளகு சீரகம் நான் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுவேன். அப்போ தான் வந்து நல்ல ஸ்மெல் வரும். அப்புறம் கொஞ்சம் வந்து ஜிஞ்சர் வந்து இஞ்சி கொஞ்சம் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இதை இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் எப்படி செய்யலான்ட்டு. குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கிறேன், குக்கிங் ஆயிலு. அதோடு நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா தான் வந்து பொங்கலுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கிறேன். இன்னும் நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிளகு சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மற்ற பழமும் சூடாயிடுச்சு. ஸோ நான் வந்து நல்ல நெய் வாசனை வருது. இப்போ இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகம் நான் போடுறேன். இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இது மாதிரி தாளிச்சா வந்து நமக்கு வந்து பொங்கல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். சிலர் வந்து தனித்தனியாக வந்து நம்ம வேக வச்சுட்டு அப்புறம் தாளிப்பாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுடலாம். ஸ்பைசஸோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. நெய்யில் வந்து அது இது வறுபடுறதுனால. இப்போ வந்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற இந்த வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம்ல இந்த மில்லட்ஸ் அண்ட் மூங் தால், இந்த ரெண்டையும் நம்ம தண்ணி இதில் போட்டுட்டு ஒரு தரம் நல்ல கிளறிடலாம். மில்லட்ஸ்ன்றதுனால 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி நம்ம ஊற்றி சால்ட் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா வந்து ஆயிலில் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு அப்போ தான் அந்த ஒரு பச்சை ஸ்மெல் போகும். ஸோ இப்போ வந்து நம்ம 1 கப்புக்கு 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன், நான் ஊற்றுறேன். சால்ட் போட்டுடலாம். ரிக்வயர்ட் சால்ட், தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 3 to 4 விசில்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வெந்திருக்கு. சுவையான சாமை பொங்கல் ஃப்ரம் நிம்மிஸ் கிச்சன்.